வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி ஷோவில் ரோஷினி செஞ்ச சில்லி எக் நூடுல்ஸ். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு போர்ஷனுக்கு உண்டான நூடுல்ஸ் நமக்கு வருங்க. முட்டையெல்லாம் உடைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் போல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா முட்டையை அடித்து எடுத்து வச்சுக்கலாம். உப்பும் மிளகுத்தூளும் கலந்து வர்ற அளவுக்கு அடிச்சுட்டு நம்ம இதை ஆம்லேட்டாக போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பேன் ஃபுல்லாக எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை ஊற்றும் போது நமக்கு ஒட்டாமல் வரும். நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு எல்லா பக்கமும் படர விட்டு ஒரு தின் ஷீட்டாக நம்ம ஆம்லேட்டாட்ட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைட் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால முட்டை ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சீக்கிரம் இது வெந்து வந்துடும். ஏன்னா ரொம்ப தின்னாக விட்டுருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்து வந்துடும். இதே போல் மீதம் இருக்க முட்டை எல்லாத்தையும் நம்ம தின் ஆம்லேட்டாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆம்லேட்டெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு உதுத்தி விட்டு பார்த்தா நூடுல்ஸ் மாதிரி வரும். ரொம்ப அகலமான பீசஸாக கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப அகலமாக போயிடும். தின் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தா இது ஸ்பெகட்டி மாதிரி வரும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதுத்து விட்டுக்கலாம். நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. இதை இப்போ டாஸ் பண்ணிக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் 1, சின்ன குடமிளகாயும் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட க்ரன்ச்சினஸ் ரிட்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப வதங்கி வர தேவையில்லை. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் க்ரீன் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்து எல்லா நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையில்லை, நம்ம ஏற்கனவே முட்டைக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த சாஸ் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும், அதனால் உப்பு தேவையில்லை. இதெல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டை ஆம்லேட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா இந்த சாஸ் கூட எல்லாம் கலந்து வர மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸ் தூவி சூடாக பரிமாறினீங்கன்னா சில்லி எக் நூடுல்ஸ் ரொம்ப அருமையாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக செய்கிற நூடுல்ஸோட இது நம்ம மைதா இல்லாமல் முட்டையில் செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தாலாம் நம்ம இன்றைக்கி எடுத்த 3 முட்டை, 1 வெங்காயம், 1 சின்ன குடமிளகாய்க்கு நமக்கு ஒரு பெரியவங்க தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு போர்ஷனுக்கு நமக்கு சில்லி நூடுல்ஸ் கிடைக்கும். நான் இங்கே அதோட வேல்யூஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.